எஸ், அனைத்து மக்களுக்கும் மாலை வணக்கம். ஸோ தொடர்ந்து டாப் 100 பிஓக்யூஸ் மேக்ஸில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 டேஸாக நம்ம லைவ் போல சண்டே அண்டு நேற்று ஒரு கொஞ்சம் டைட்டான ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ அதனால இல்லை. ஸோ அடுத்தடுத்து டெய்லி லைவ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ முக்கியமாக நமக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்படின்ட்டு. ஸோ அதில் ஜிகேக்கு மட்டும் டெய்லி மெட்டீரியல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஜிகேக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே மெட்டீரியல் அப்டேட் இருக்கும். ஸோ அதெல்லாம் சிஎஸ்எஃப் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த பேட்சுக்கு தான் எல்லா மெட்டீரியல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் இருந்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கான ஸோ முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே எஸ்எஸ்சி ஜிடி படிக்கும் மாணவர்கள் எல்லாத்துக்குமே நாளைக்கு ஈவினிங் ஒரு ஃப்ரீ ஓரியன்டேஷன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஈவினிங் ஒரு ஃப்ரீ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் போகுது. எப்படி படிக்கலாம், என்ன பிளான், எந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷர்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா எஸ்எஸ்சி ஜிடிக்காக ஒரு ஸ்பெஷல் டெலகிராம் சேனல் இருக்குது. அந்த டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அதோட நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி 26 MSO அப்படின்ட்டு டெலகிராம் குரூப்பில் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். என்னோட ஃபோட்டோ அதில் இருக்கும். அந்த குரூப்பில் அதுக்கான லிங்க் வந்து நாளைக்கு ஈவினிங் 6 o'clock தான் அந்த செஷன் இருக்கும். லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். தாராளமாக எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அது முக்கியமாக எதுக்காக அந்த ஜூம் மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்ட்ராக்ஷனுக்காக, உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே அதில் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லா மாணவர்களும் நாளைக்கு ஈவினிங் 6 o'clock அந்த எஸ்எஸ்சி ஜிடியோட பிளானர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு என்ன டவுட்ஸ், கொரீஸ், எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுறது, என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா கொரீஸுமே அதில் சால்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த இதை வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான சம்ஸ் நம்ம பார்த்துடலாமா? ஓகே. தமிழில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ தமிழில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ டாப் 100ஸில் என்னால் தமிழில் முடிஞ்ச அளவு கொண்டு வரேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே தமிழ் எடுத்துல ஒரு 2-3 சம்ஸ் கூட தமிழ் எடுத்து வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்தடுத்த நம்ம டாபிக் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நம்ம தமிழில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேர்ட் ப்ரொபோஷன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோஷன்ஸ், இன்னைக்கான சம்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். எஸ், ஆடியோ வீடியோ கிளியரா இருந்தால் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க. நம்ம சம்ஸ் போயிடலாம். பரவாயில்ல. இங்கே ஒரு தவிர நம்ம பேசுற செகண்ட்ல டக்குன்னு ஆன்சரே போட ஆரம்பிச்சா வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ தேர்ட் ப்ரொபோஷனோட ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும், b²/a. ஓகேங்களா? ஸோ b² 48. நிமிஷம் கிளியர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஓகே, தேர்ட் ப்ரொபோஷனோட ஃபார்முலா என்னது? b²/a. b இங்க என்ன கொடுத்துருக்கான்? 48 × 48/16. 16 அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டேபிளில் இங்கே 12, அதை இங்கே ரிமைனிங் 4. இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 12. அப்போ 12 × 12 144. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ், இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க ஃபாஸ்டா. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? தமிழ்ல ரீட் பண்ணலையா? மூன்றாம் விகிதம், தேர்ட் ப்ரொபோஷனுக்கான தமிழ்ல வந்து மூன்றாம் விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ், இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்கான்? லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் that is exactly divisible by 25, 15, 25, 40, 75. அதாவது லார்ஜஸ்ட் 4-digit நம்பர். லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் என்னது? 9, 9, 9, 9. இதுல எல்லாத்துலயும் இந்த லார்ஜஸ்ட் 4-digit நம்பர்ல இது எல்லாமே டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 9 இதுல டிவிசிபிள் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. ஏன்னா இங்க 0, 5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப 0 முடியணும், இல்ல 5 முடியணும். அப்ப கண்டிப்பா இது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளா நம்ம டிவிசிபிள் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா எல்சிஎம் எடுத்து பண்ணலாம். இப்போ எல்சிஎம் எடுத்துருவோமா? ஸோ 15 தமிழ்ல கொஸ்டின் ரீட் பண்ணிடுவோமா? அதே தான் கொடுத்துருக்காங்க தமிழ்லையும். 15, 25, 40 மற்றும் 75 ஆகிய எண்களில் சரியாக வகுபடக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்கு எண்ணை கண்டறியவும். ஓகேங்களா? இப்ப நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்துருவோமா? 15, 25, 40 and
75. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? அதே ஃபைல் எடுத்தோம் அப்படின்னா சிம்பிளா கண்டுபிடிச்சலாம் எல்சிஎம் எடுத்து. ஸோ 3, 5, 15, 8. ஸோ சேம் 5 எடுத்தீங்கன்னா 1, 3. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 3. இங்கே 3 3 1 ஆயிரும். அடுத்த ஒரு 8 தான். அப்போ 8 3 சார் 24, 24 5 சார் 120, 120 இன்ட்டு 5 600. ஓகேங்களா? எல்சிஎம் வந்து என்னது? 600 தான் இதுக்கான எல்சிஎம். அப்ப 600 டிவிசபிள் ஆகுற மாதிரி இதுல எங்க இருக்கு? 600 into 10 6000. அதுல பாதி 3600 இங்க வருதா? அப்ப இதுதான் ஈஸியா டிவிசபிள் ஆகுது. அப்படி இல்லைன்னா இது நீங்க டைரக்டா டிவிசபிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 600 டிவிசபிள் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் தான் இருக்கு 9600. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? சின்ன சின்ன சம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஈஸியான சம்ஸும் இருக்கு, 1 or 2 சம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? எஸ் மௌலி வெல்கம். நாளைக்கு மறக்காம அந்த இன்ட்ராக்ஷன் செஷனுக்கு எல்லாருமே வந்துருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் தான் எடுத்துருங்க. ஆனால் சிம்பிள் சம்லேயும் சில கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலில் இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுங்க? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் டக்குன்ட்டு. விஜய் மௌலி. ஸோ இந்த சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இப்போ மேலே உள்ளதும் கீழே உள்ளதும், அதாவது டினாமினேட்டர் நியூமரேட்டர் எல்லாமே சேமாக தான் இருக்கு. இது இங்கேயும் 6. ஆனால் என்னது பாயிண்ட் வேரியேஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்கேயும் 0.6 தான், இங்க 0.06, இங்க 6.6, இங்க 0.006. இப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன வேரியேஷன் இருக்கு? டிஃபரெண்ட் இருக்கு. கீழேக்கும் மேலேக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 1.0 வந்து எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ரா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 0.6 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 0.06 இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நான் இதை கேன்சல் பண்ண என்ன பண்ணலாம்? இன்ட்டு எப்பயுமே நீங்க எதால மல்டிபிள் பண்ணாலும் டினாமினேட்டர் சேம் நம்பர்ல தான் மல்டிபிள் பண்ண முடியும். இப்போ நான் இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றேன்? இந்த ரெண்டுலையுமே கான்செப்ட் புரியறதுக்காக சொல்றேன். இதை பார்த்தோன்னே ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நியூ ஆஸ்பிரன்ஸ்க்காக கான்செப்ட் புரியறதுக்காக சொல்றேன். இப்போ இதுல ரெண்டுலையுமே நான் பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும். பட் ஆனால் மல்டிபிள் பண்ணா என்ன பண்ணும்? மேலே கீழே ஒரே நம்பரால தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்ப இன்ட்டு இங்க 2 0 தள்ளி இருக்கா பாயிண்ட். ஸோ அதனால இன்ட்டு 100 பண்ணோம் அப்படின்னா இங்க 60, இங்க 6. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இதான் நம்ம பண்றோமா? அப்ப சேம் இங்கேயும் நம்ம மல்டிபிள் பண்ணாலும் இங்க இன்ட்டு 100 பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து நான் திரும்பி பாயிண்ட்ல தான் நிற்கும். அப்ப இன்ட்டு 1000, இங்க இன்ட்டு 1000. அப்ப 1000 இங்க 60 வருமா? இங்க 60, இங்க 6. அப்ப கேன்சல் பண்ணா 10. அவ்வளவுதான். அப்ப அந்த 10க்கு தான் எல்லாத்துலயும் 10 தான் வரும். அப்ப 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்னப்பா வரும்? 100. அதான் ஆன்சர். புரிஞ்சா? இங்க புரிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சா? நெக்ஸ்ட் போலாமா? சேம் தான். இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? மேலே கீழே 1000ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. சேம் எல்லாத்துக்கும் அதே தான். இப்போ இங்க என்ன பண்ணுவீங்க? இங்கே அதே 1000ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா இங்க 66 0, இங்க 66 இங்கே கேன்சல் பண்ணா 10. அதுக்கப்புறம் ஸ்கொயர் 10 ஸ்கொயர் பண்ணா 100. ஆன்சர் 100. நெக்ஸ்ட் போலாமா? எஸ். சரி ஓகே. இந்த சம் பார்க்குமா? இது வந்து தமிழ் எடுத்துட்டோம்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க? 100 மீட்டர் லாங் ட்ரெயின். 100 மீட்டர் லாங் ட்ரெயின் என்ன பண்ணுது? ஓவர்டேக் எ மேன் மூவிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 9 km/h இன் சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன் என்னது? மைனஸ். ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது? மைனஸ்ல பண்ணணும். in 30 seconds. How much time in seconds? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? How much time in seconds the train take to complete the cross another 220 meter long train moving in opposite direction. The speed is 51 km/h. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்? ஒரு 100 மீட்டர் லாங் ட்ரெயினை ஓவர்டேக் ஏ மேன் மூவிங் ஏ ஸ்பீட் ஆஃப் 9 km/h. இந்த இடத்துல இந்த மேனோட ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 km/h. ஃபர்ஸ்ட் நமக்கு சேம் டைரக்ஷனால என்னது? ரிலேட்டிவ் ஸ்பீடு a - b, அதாவது மைனஸ் தான். ஓகேங்களா? 100 மீட்டர் லாங் ட்ரெயின். இதுல இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? நம்ம ஃபர்ஸ்ட் டைமும் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன தேவை? ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு மேனோட ஸ்பீடு 9 km/h அப்படின்னு கொடுத்துட்டான். ட்ரெயினோட ஸ்பீடு நமக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் போறப்ப கிராஸ் பண்ற செகண்ட் வந்து என்னது? 30 seconds. ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப
டிஸ்டன்ஸ் வச்சு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். சாரி, டிஸ்டன்ஸோட ஃபார்ம் என்னது? ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ ஸ்பீடு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து மேனோட ஸ்பீடு வந்து 9 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தெரியும், ட்ரெயினோட ஸ்பீடு தெரியாது. இந்த டைம் என்ன கொடுத்துருக்கான்? டைம் என்ன கொடுத்துருக்கான்? டைம் வந்து 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் என்னது? ட்ரெயினோட லென்த் என்னது? 100 மீட்டர். ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் இதை தான் வச்சுக்குவோம். நம்ம இதை வச்சு இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடில் ட்ரெயினோட ஸ்பீடு என்ன அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே எல்லாமே மீட்டரில் இருக்குப்பா. இங்கே 100 மீட்டரு, இங்கே வந்து 30 செகண்ட்ஸு, 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. 9 கிலோமீட்டர் பெர் ஹவர் தானே. அப்போ இது என்ன பண்ணணும்? மீட்டர் பெர் செகண்ட்ல 5/18. கிளியரா? இப்போ கேன்சல் பண்ணா இங்கே 0, இங்கே 0 கேன்சல் பண்ணியாச்சு. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1, இங்கே 6. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 1, இங்கே 2. அப்போ என்ன வரும்? இந்த 6 அப்படியே அங்கே போச்சு அப்படின்னா 12. ஓகேங்களா? 12 இஸ் ஈக்குவல் டு S minus 9. அப்போ ட்ரெயினோட ஸ்பீட் என்ன வரும்? S இஸ் ஈக்குவல் டு இந்த -9 அங்கிட்டு போச்சு அப்படின்னா 21. இல்லைங்களா? ஸோ 21 தான் ட்ரெயினோட ஸ்பீடு. தான் ட்ரெயினோட ஸ்பீடு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன் ஆப்போசிட் டைரக்ஷன் 220 மீட்டர் லாங் ட்ரெயின் வந்து மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷனால என்னது? ரிலேட்டிவ் ஸ்பீடு A + B. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின் வந்து 100 மீட்டர் ப்ளஸ் அனதர் ட்ரெயின் வந்து 220 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க? டைம் கேட்டிருக்காங்க. அப்போ டைமோட ஃபார்முலா என்னது? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸு ஸ்பீடு என்னது? ரிலேட்டிவ் ஸ்பீடு 21. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 51 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ 21 + 7 21 + 51 ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னது? 72. பட் ஆனால் இங்கே 72 என்னவா இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர். இங்கே நம்மளுக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் நம்ம. ஸோ கிலோமீட்டர் பெர்னால நம்ம என்ன பண்ணணும்? மீட்டர் பெர் செகண்ட் மாற்றணும் இன்ட்டு 5/18. ஸோ கேன்சல் பண்ண என்ன வரும் ஆன்சர்? ஆன்சர் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. 420. அப்போ 320/10. 320 சாரி 420 4 5 இங்கே 20யா? அவ்வளோதான். 0 0 கேன்சல். 232 கேன்சல் பண்ணோம்னா 16. ஆன்சர் 16. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? எஸ். சம் கவனிங்க. இந்த 2 சம்மே கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இப்போ நடக்கிற ரயில்வேஸ் எக்ஸாம்ஸில் அந்த மாடல் சம்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ப்ளஸ் எஸ்எஸ்சிலையும் ஜிடியில் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷின் இஸ் 40% லெஸ். காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷின் இஸ் 40% லெஸ் தென் காஸ்ட் ஆஃப் டிவி. அதாவது டிவியை கம்பேர் பண்ணும்போது வாஷிங் மிஷினோட காஸ்ட் வந்து 40%. வாஷிங் மிஷின் இஸ் இன்க்ரீசஸ் பை 64%. The TV is decreases by 20%. இப்போ வாஷிங் மிஷின் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 64% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ப்ளஸ் அண்டு டிக்ரீசஸ் டிவி வந்து என்னது? 20% மைனஸ். டிக்ரீசஸ் மைனஸ் போட்டேன். உங்களை இந்த 2/5 எப்படி எடுத்தேன்? 40% அப்படிங்கிறது 40/100 கேன்சல் பண்ணால் 2/5 லெஸ்னால மைனஸ் போட்டேன். ஸோ 5 - 2 3. இதுதான் வாஷிங் மிஷின் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிவி 5. இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா வாட் இஸ் a சேஞ்ச் ஆஃப் டோட்டல் காஸ்ட் ஆஃப் 5 வாஷிங் மிஷின் அண்டு 7 டிவி. ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம்
5 வாஷிங் மிஷினுக்கும் 7 டிவிக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறான். கிளியரா? எஸ், வெல்கம் தனுஷ்குமார். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 5 வாஷிங் மிஷின். ஓகே, 5 வாஷிங் மிஷின் அண்ட் 7 டிவி. ஓகேங்களா, 7 டிவி. இப்போ ரேஷியோவில் தான் எடுத்திருக்கோம். அப்போ 5 கேன்சல் அப்படின்னா 3யும் 7 மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன் 3 7. இங்கே 5 கேன்சல் பண்ணிட்டோம். 3 7. இப்போ என்ன கேட்டிருக்கான்? சேஞ்ச் ஆஃப்ல கேட்டிருக்கான். அப்படியே நம்ம மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். 3 × 64, 7 × 20. அப்போ 3 × 64 என்னது? 192. 7 × 40, இங்கே மைனஸ் தால ப்ளஸ் பர்சன்டேஜ் தால, அப்போ 140 டிவைடட் பை 3 + 7 10. அப்போ என்ன வரும்? 52/10, 5.2% இன்க்ரீசஸ். கிளியரா? சிம்பிள்ப்பா, ரேஷியோ மெத்தடில் பண்ணிட்டோம். நீங்கள் ரேஷியோ படிக்கும்போது நல்லா அனலைஸ் பண்ணி படித்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டால் பெருசாக போகும். கிளியரா? நெக்ஸ்ட் போகலாமா? இதெல்லாம் அல்ஜிப்ராவோட ஃபார்முலா தான். ஃபார்முலா தெரிஞ்சு ஈஸியாக போடலாம். இதுக்கான ஃபார்முலா என்னது? ஸ்கொயரா? அப்போ a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இந்த ஃபார்முலா படி என்ன இருக்கோ அதான் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 5a² பண்ணால் 25. ஓகே, எல்லாத்துலையும் 25 தான் இருக்குது. 7² பண்ணால் 49, c² பண்ணால் 9. இப்போ எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். 5 3 5 7 சார். இப்போ இது ஏபி அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் பிசி இதெல்லாம் எல்லாமே இருக்குது. அப்போ 5 7 சார் 35. இதுக்கு முன்னாடி 2 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 35 × 2 70. அப்போ இந்த 74 அப்படிங்கிறது கிடையாது. 70 70 ஏபி. அடுத்து வந்து 2bc. 7 3 சார் 21. 21 × 2 42. அப்போ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ தென் நெக்ஸ்ட்டு, அப்போ இந்த ரெண்டில் ஒன்று இதுதான் நம்ம ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டோம்ல. அப்போ ஆன்சர் இஸ் பி. நம்ம ஆப்ஷன் வச்சு ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? 2 செகண்ட் தான் அந்த சம்லாம். பார்த்தோன்னே போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இது வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஜிடியில் ரிப்பீட்டடாக கேட்குற சம்ஸ். ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்பீங்க. இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? வாட் வில் பி த டிஃபரன்ஸ் இன் த பாப்புலேஷன் இன் 3 years ago அண்டு 2 years ago? ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 yearsக்கும் 2 yearsக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2,50,000 இருக்கு. ஓகேங்களா? 2,50,000 இருக்கு. இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 25% எவ்ரி இயர். கிளியரா? 25% வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு 25%னா நான் இதை எப்படி எடுக்கலாம்? 1/5 அப்படின்னு எடுக்கலாம். ஓகேங்களா? 1/5 எடுக்கலாம். ஸோ 25% வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கரண்ட்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு 3 years வரைக்கும் இருக்கு. அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்? 25% அப்படிங்கிறத நான் வந்து 1/4 அப்படின்னு எடுக்கலாம். 25% 1/4, 25/100%. ஸோ கேன்சல் பண்ணா 1/4. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 5. ஓகேங்களா? ஸோ இது 3 years வரைக்கும் இப்போ கரண்ட்ல இருக்கு. 3 years ஆகும். அதாவது டிஃபரன்ஸ் என்ன கேட்டிருக்கான்? பாப்புலேஷன் 3 yearsக்கும் 2 yearsக்கும் கேட்டிருக்கான். அப்போ நான் 3 years வரைக்கும் இந்த ரேஷியோ எடுக்கிறேன். இப்போ 5 கியூப் பண்ணோம் அப்படின்னா 3 yearsல கியூப் பண்றேன். ஸோ 125. 5 × 5 25. 25 × 5 125. ஓகேங்களா? 125. இதுக்கு அடுத்து இப்ப இதே இது 2 yearsக்கு 2 yearsக்கும் 3 years. இப்போ 4க்கு வந்து எடுத்துட்டோம்னா 25% இல்லை. அப்போ 4 வந்து நம்ம எடுத்தோம்னா 4 கியூப் பண்ணோம்னா என்ன வரும்? 4 கியூப் பண்ணோம் அப்படின்னா 64. 4 × 4 16. 16 × 4 64. இப்போ 64 தான் 3 years. அதாவது இதுக்கு முன்னாடி. அதே 2 yearsக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னவா இருக்கும்? 2 yearsக்கு பண்ணோம்னா என்ன இருக்கும்? இப்போ இது வந்து நான் 2 yearsக்கு எடுத்திருக்கேன். இது 3 years. 3 years
இதே அதுக்கு முன்னாடி பிஃபோர் 3 இயர்ஸ் இது கரண்ட் முன்னாடி. ஸோ அதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் இயர் இதுலேருந்து ப்ளஸ் 25% அப்படிங்கிறது எப்படி எடுக்கலாம்? சிக்ஸ்டி ஃபோரில் 25%ங்கிறது என்னது? 1/4 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? 16. அப்போ ப்ளஸ் 16, 64 + 16 அப்படிங்கிறது அனதர் 2 இயருக்கு. அப்போ என்ன வரும்? 80. ஓகேங்களா? இப்போ இந்த 64க்கும் 18க்கும் என்ன டிஃபரன்ஸு? 16. அப்போ இந்த கரண்ட்ல 125 சொல்றோமா? 125 தான் 250 lakh by 1000. கிளியரா? அப்போ இது என்ன டபுளா இருக்கு? 125 × 2 தான் 250. அப்ப 16 × 2 தான் 32. சேம் அந்த 30 அப்படியே போட போறோம். அப்ப 32,000. புரிஞ்சா? அழகா ரேஷியோ வச்சு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ரேஷியோ கான்செப்ட் தான். நம்ம சாப்டர் வைஸ் பார்க்கும்போது இந்த ரேஷியோ கான்செப்ட் நான் இன்னும் நல்லா டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். புரிஞ்சா? எஸ், நெக்ஸ்ட் போலாமா? எஸ், வெரி குட் சரஸ்வதி. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரொபோர்ஷனா சேம். ஓகேங்களா? இந்த மீனு, மீடியனு, ப்ரொபோர்ஷனு, ரேஷியோ கான்செப்ட்ல இதுல இருந்தே நிறைய வந்துடும். தேர்ட் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா என்னது? V²/A. இப்போ 18xy × 18xy by 6x². எங்க இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். தனுஷ். சிம்பிள் தான். தேர்ட் ப்ரொபோர்ஷன் 4 சம் பார்த்துட்டோம்ல. டக்குன்னு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிள் தான். இன்ன வரைக்கும் யாருமே கமெண்ட் பண்ணாம இருக்கீங்க. சால்வ் பண்ணலாமா? x² இருக்கா, இங்க x இருக்கா, ஸோ அப்படியே கேன்சல் தான். yக்கு 4y² தான், எல்லாத்துலயும் y தான். அப்ப என்ன வரும்? 6ஆல இதை கேன்சல் பண்ணோம்னா 3. 18 × 3 என்ன வரும்? 36. 36 + 18 54. அப்போ 54y². பார்த்தோன்னே போட்டுடலாம். ஈஸியான சம். கமெண்ட் பண்ணீங்கன்னா யாருமே கமெண்ட் பண்ணல. எஸ், சூப்பர், வெரி குட். தர்வீன், வெரி குட். நெக்ஸ்ட் போலாமா? சரி, இது ரொம்ப சிம்பிள். எப்பயுமே ரேஷியோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 7/5. எப்பயுமே ரேஷியோல இதெல்லாம் தெரியும். ரேஷியோ இந்த 4 டாட் வச்சோம்னா இதுக்கு எதுக்கு ஈக்குவல்? இது ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கான மீனிங். அப்ப 7/5 19.5 = 16/x. கிளியரா? அப்ப x = எப்படி எடுக்கிறேன்? 19.5/7.5 × 16. இந்த 7.5யும் 19.5யும் கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 15. இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 39. 5 டேபிள் தான். பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் இல்லாம அப்படியே 5 டேபிள் தான் இருக்கு. அப்படியே கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி 3 டேபிள் என்ன பண்ணா? இது 5, இது 13. ஸோ சிம்பிள். பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க டக்குன்ட்டு. என்ன வரும்? 13 × 16 இருக்கா? இதை நீங்க அப்படியே டைரக்ட் பண்ணாலும் வரும். இப்போ இதை பண்ணோம் அப்படின்னா 3.2. இப்போ 3 × 13 வச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 13 × 3னாலே 39 வந்துடும். ப்ளஸ் 0.2 அப்படிங்கிறப்ப ஆன்சர் எஸ் 41.6. 41.6. இது அழகாக யூனிட் டிஜிட்ல பார்த்தே போட்டுடலாம். 13 × 3.2 இருக்கா? 3 × 2 6. அப்போ 41.6. யூனிட் டிஜிட் 6 வந்துருச்சா? பார்த்தோன்னே ஈஸியாக சால்வ் பண்ணி போட்டலாம். கிளியரா? ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம். பாயிண்ட்ல தான் அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. உங்களுக்கு ட்விஸ்டடாக கேட்கணும், இந்த மாதிரி பாயிண்ட்ல கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி பாயிண்ட் சம்ஸாக எடுத்துட்டு வந்திருக்கேன். கிளியரா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்ஸ். இந்த மாதிரி சிம்பிளான சம்மே நீங்க விட்டுட்டு வந்துருங்க எக்ஸாம்ஸ்ல. ஸோ பாயிண்ட் சம்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். எஸ், இது பார்க்கலாமா?
எஸ் லாஸ்ட் சம் ஐசோசஸ் ட்ரையாங்கிள் இதை வச்சு இது ரிப்பீட்டடா ரயில்வேஸா இருக்கட்டும், ரயில்வே குரூப் டி எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்எஸ்சி சரி அதிகமாக கேட்கக்கூடிய சம்ஸ். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினை, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வெயிட் பண்ணிக்குவோம். ரேஷியோ ஆஃப் த ஈக்குவல் சைட்ஸ் டு பேஸ் ஆஃப் அன் ஐசோசஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு. ஸோ பேஸ் ஆஃப் த ஐசோசஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஐசோசஸ் ட்ரையாங்கிளே உங்களுக்கு தெரியுங்களா, இப்போ ரெண்டு சைடு இருக்கு, இப்போ ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இதுவும் இது ஈக்குவலா இருக்கும். இது ஒரு, அதாவது மூணுல ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். அதுதான் ஐசோசஸ் ட்ரையாங்கிளோட கான்செப்ட். இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஐசோசஸ் ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துட்டான். என்ன கேட்டிருக்கான், அப்ப ஐசோசஸ் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கேட்டிருக்கான். இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம், ஐசோசஸ் ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட்டு பண்ணலாம். இதோட சிம்பிளா என்ன சொல்றது அப்படின்னா வேல்யூ புட்டிங்லேயே பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து ஐசோசஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றேன்ப்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐசோசஸ் ட்ரையாங்கிள் எப்பயுமே இப்போ ஹைட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆகும். இப்போ ஹைட்டு தெரியாது, ரெண்டு சைடு தெரியும். இப்போ 3 3 3 3 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு சைடு வந்து 3. இங்கே தான் ஐசோசஸ் ட்ரையாங்கிளோட ரேஷியோ கொடுத்துருக்கால, ரேஷியோ தான் கொடுத்துருக்கான், சைடு கொடுக்கல. இப்போ இதை நான் ரெண்டா ஈக்குவலா பிரிக்க முடியாது. இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஈக்குவலா பிரியும். பட் ஆனால் 5 ஈக்குவலா பிரிஞ்சா 2.5 வரும். அதனால நான் ஈஸியா பண்றேன், என்ன பண்ணிட்டேன், இந்த ரேஷியோவை இன்ட்டு 2 பண்ணிக்கிட்டேன். இன்ட்டு 2 பண்ணிக்கிட்டோம்னா என்ன வரும், இது 6 இது 10. இப்போ பிரிக்கலாம்ல, இதை பார்த்துக்கோங்க. இப்போ 3ங்கிறத நான் 6ஆ மாத்திட்டேன், ஏன்னா எக்ஸ் அப்படி ரேஷியோ இன்ட்டு 2 போட்டுட்டேன். இப்போ இதை 10, இதோட ஃபுல் லென்த் சைடு வந்து 10. இப்போ இதை பிரிச்சோம் அப்படின்னா இது ஒரு 5 இது ஒரு 5. கிளியரா? இப்போ ஹைட் கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிப்பீங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா கான்செப்ட் என்னது, இப்போ 5 சாரி இது 6 இது 5 அப்படின்னா என்ன, ஹைபார்ட்னஸ் என்ன ஆகணும், √11.